ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, திங்ஸ் ரைட். இந்த புக்கோட ஆதர் யாருன்னு தெரியுமா? டேரியஸ் ஃபோரெக்ஸ். இவரோட நேம கேட்டா பெருசா ஃபீல் ஆகாம இருக்கலாம். ஆனா அவரோட தாட்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். நெதர்லாண்டுல பிறந்த இந்திய பெர்ஷியன் ஓர்ஜின் ரைட்டர் இவர். இவரோட ரைட்டிங்ஸ்ல நோ நான்சென்ஸ் திங்கிங், ஒன்லி மோட்டிவேஷன், ப்ரொடக்டிவிட்டி, கிளாரிட்டி, இது எல்லாமே சிம்பிளா ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு மனுஷன். அவரோட லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அவரோட பிசினஸ் ஃபெயில் ஆன டைம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டவுட் இது எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணாரு. அப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. நாம யோசிக்கிற மாதிரி யோசிக்கல போல. இத பேஸா வச்சு அவர் திங்ஸ் ரைட்ன்னு ஒரு சின்ன புக் பட் பவர்ஃபுல் புக்கா எழுதியிருக்காரு. சிம்பிளா அவரோட பிலாசபி என்னன்னா, தெளிவு உன்னை நகரச் செய்கிறது, குழப்பம் உன்னை நிக்க வைக்கிறது. இந்த புக்குல என்ன எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காருன்னு வீடியோல பார்க்கலாம். நீங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கல. இந்த வேர்ட தான் திங்ஸ் ரைட்டோட மெயின் கான்செப்ட். இந்த காலத்துல ஓவர் திங்க் பண்றது ரொம்ப காமன். ஆனா கிளாரிட்டி ரொம்ப ரேர். எதை பத்தியும் யோசிக்காம எல்லாரும் பிஸியா இருக்கும். நாம எல்லாரும் மேக்சிமம் மார்னிங் வேக்கப் ஆன உடனே ஃபோன், ரீல்ஸ், மெசேஜஸ், ஆஃபீஸ் டென்ஷன் இப்படி இருக்கிறனால எதுவுமே நமக்கு யோசிக்க ஸ்பேஸ் கொடுக்கல. நம்ம மைண்ட் ரொம்ப ஆக்குபைடா இருக்கு. ஆனா ஆக்குபைடா இருக்கிற மைண்ட தான் சொசைட்டில பிஸின்னு சொல்லுது. அதுக்கு ஆதர் சொல்றாரு, பிஸி டசன்ட் மீன் ப்ரொடக்டிவ் அண்ட் ஃபுல் மைண்ட் டசன்ட் மீன் கிளியர் மைண்ட். நம்ம மைண்ட்ல கிளாரிட்டி இல்லைன்னா எடுக்கிற டிசிஷன்ல மிஸ்டேக் பண்ணுவோம். சின்னதா இருந்தாலும் ராங் டிசிஷனா இருந்தா அது லைஃபோட பாதையே சேஞ்ச் பண்ணிடும். அதான் ஆதர் சொன்னாரு, கிளாரிட்டி இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் சர்வைவல். இந்த கிளாரிட்டி எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிக்ளட்டர் யுவர் மைண்ட். நம்ம மைண்டில் யோசிக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஆனால் நமக்கு டெய்லி வரக்கூடிய தாட்ஸில் 90% ரிப்பீட்டடாக வரக்கூடிய தாட்ஸ்ன்னு தெரியுமா? அது என்ன காமிக்குது? நம்ம புதுசாக எதுவும் யோசிக்கலன்னு. ஓல்டு தாட்ஸ், பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், காசிப், கம்பேரிசன் எல்லாம் ஒரு மென்டல் கார்பேஜ் மாதிரி நம்ம மைண்டில் இருக்குது. இது இல்லாம நம்மளால யோசிக்க முடியுமா? இல்ல இல்ல. அதான் ஆதர் சொல்றாரு, டிக்ளேர் த மைண்ட் இஸ் லைக் கிளீனிங் யுவர் ரூம். வென் யூ ஸ்பேஸ் இஸ் கிளீன், யூ ஃபீல் பீஸ்ஃபுல். ஸோ டிக்ளேட்டர் பண்ணணும். பட் எப்படி? ஃபர்ஸ்ட் லிமிட் இன்புட்ஸ். அப்படின்னா ரொம்ப இன்ஃபர்மேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடாது. நியூஸ், அன்னெசசரி சோஷியல் மீடியா, நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் நாம கட் பண்ணணும். இது எல்லாம் நமக்கு படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லை. ட்ரஸ்டட் ஃபோக்கஸ் சோர்ஸ் மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஹேபிட் ஜர்னலிங். இது ஒரு மேஜிக் மாதிரி. நம்ம மைண்ட்ல கன்ஃபியூஸா இருக்கிற தாட்ஸை எழுதி பார்த்தா அது சால்வ் ஆகிடும். நீங்க திங்க் பண்ணலாம், அது எப்படி எழுதுனா சால்வ் ஆகும்னு. நிஜமா இது மைண்ட் கிளீன் பண்ற டூல் தான். ஒரு டிசைனர் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. காலேஜ் ப்ராஜெக்ட், பேரண்ட் ப்ரெஷர் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், கம்பேரிசன் இப்படி நிறைய விஷயம் மைண்ட்ல ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுலயும் அவங்களுக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் அது என்னன்னா, எனக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப அந்த ஸ்டூடெண்டோட மெண்டர் சொன்னாரு, ட்ரை ஜர்னலிங். எவ்ரிடே மார்னிங் ஆர் நைட் உனக்கு மைண்ட்ல என்ன எல்லாம் ஓடுதோ அதை அந்த பேப்பர்ல எழுது. சரின்னு அந்த ஸ்டூடெண்ட்டும் ட்ரை பண்ணாங்க. இப்படி டெய்லியும் அந்த ஸ்டூடெண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. 7 டேஸ் கழிச்சு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிக் ரியலைசேஷன் வந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கஷ்டம் ப்ராஜெக்ட் இல்ல, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தான். அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களோட எனர்ஜியை டிசைன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. கான்ஃபிடென்ஸை ஸ்லோவா பில்ட் பண்ணாங்க அண்ட் ஃபைனலி பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணாங்க. ஸோ நம்ம மைண்டில் வரக்கூடிய தாட்ஸை பேப்பரில் போட்டால் அது ஒரு மிரர் மாதிரி நடக்கும். அதுதான் கிளாரிட்டி குடுக்கும். டீப் ஃபியர் அண்ட் டவுட்ஸ ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜர்னலிங் அப்படிங்கிறது செல்ஃப் தெரப்பி வித்தவுட் தெரபிஸ்ட். நெக்ஸ்ட், டோன்ட் பிலீவ் எவ்ரி தாட்ஸ். நம்ம மைண்ட்ல டெய்லியும் 1000 தாட்ஸ் வருது. ஆனா அது எதுவும் ட்ரூன்னு நம்பக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு, நான் தோத்துடுவேன், நான் அவங்கள மாதிரி இல்ல, நான் லேட்டா இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாம் வேற யாரோ சொல்றது இல்ல. நீங்க உங்க மைண்ட்ல சொல்ற கேள்விதான். அதுதான் டேஞ்சரஸ். இதை தான் அது சொல்றாரு. யுவர் மைண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எவ்ரி தாட்ஸை கொஸ்டின் பண்ணுங்க. நீங்க யோசிக்கிற தாட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இது உண்மையா? இது உங்களோடதா இல்லைன்னா வேற யாரோடதுமா அப்படின்னு டெய்லியும் உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸை கொஸ்டின் பண்ணுங்க. நம்ம ஆதர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. வாரன் பஃபட் இவர் ஒரு வேர்ல்டு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர். இவரோட நெட் ஒர்த் எவ்வளோன்னு தெரியுமா? 120 மில்லியன். இவரோட பிலாசபி சிம்பிள் தான் பட் ரொம்ப பவர்ஃபுல்.
அது என்னன்னா, எனக்கு புரியாத கம்பெனில நான் காசு போட மாட்டேன். அடுத்தது நம்ம காசு 1 வீக்குன்னு இல்ல, 10 வருஷம் பேஷன்ஸோட இருந்தா தான் அது ட்ரூ வெல்த். அடுத்தது நெவர் லாஸ் மனி. அவரோட ஃபேமஸ் ரூல் என்னன்னா, ரூல் நம்பர் 1 டோன்ட் லாஸ் மனி. ரூல் நம்பர் 2 நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் சிம்பிள் லைஃப். ஹை வேல்யூஸ். அவர் என்னதான் பில்லியனரா இருந்தாலும், அவர் ஒரு ஓல்டு ஹவுஸ்ல தான் இருந்தாரு. பேசிக் கார்ல தான் போனாரு. சீப் பிரேக்ஃபாஸ்ட்ட தான் சாப்பிட்டாரு. ஸோ வாரன் பஃபட் பேஷியன்ஸ், கிளாரிட்டி, சிம்ப்ளிசிட்டியோட எம்பைரர். அவரோட வார்த்தை மட்டும் இல்ல, வாழ்க்கை தான் லெசன். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன அமௌண்ட் கூட யோசிச்சு யூஸ் பண்ணோம்னா, நமக்கு கூட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரும். சக்சஸ்க்கு கிளாரிட்டி இம்பார்ட்டன்ட்னு சொல்ற எல்லாரும், பட் கிளாரிட்டி எப்படி வரும்னு சொல்றதில்ல. இத தான் இந்த புக் சொல்றதுல ரொம்ப பவர்ஃபுல். நெக்ஸ்ட் கிளாரிட்டிக்கு ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் டெய்லியும் பண்ணாதான் பெனிஃபிட் வரும். ஃபர்ஸ்ட் மார்னிங் சைலன்ஸ். நாம வேக்கப் ஆன உடனே ஃபோன் எடுக்க கூடாது. 10 நிமிஷம் சைலன்ஸா இருங்க. பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணுங்க. செகண்ட் டெய்லி ஜர்னலிங். அது ஆல்ரெடி சொன்னதுதான். தேர்டு லோ இன்புட் டயட். டோன்ட் வாட்ச் எவ்ரிதிங். ஃபில்டர் பண்ணுங்க. ஃபோர்த்து ஸ்ட்ரக்சர்ட் திங்கிங். அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா அந்த ப்ராப்ளமை எழுதி அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த்து ஈவினிங் ரிஃப்ளெக்ஷன். 5 மினிட்ஸ் யோசிக்க டைம் எடுங்க. என்ன நல்லா யோசிச்சோம், என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. ஆனா இது எல்லாம் ஈஸி இல்ல. ஆனா டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணா உங்க லைஃப காம், கான்ஃபிடென்ட், பர்பஸ்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடும். கிளாரிட்டி இருந்தா தான் நம்ம எனர்ஜி சேவ் ஆகும். கன்ஃப்யூஸ்டா இருந்தா நமக்கு கிடைக்கிற 1000 ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணிருவோம். நம்ம கிட்ட கார் இருக்குது, ரோடு தெரியுது, பெட்ரோல் இருக்குது. ஆனா ஸ்டியரிங் இல்லன்னா எப்படி போகும்? அதே மாதிரி தான் மைண்ட் ஸ்டியரிங்ல கிளாரிட்டி இல்லன்னா, நாம எங்க போறதுன்னு தெரியாம கன்ஃப்யூஷன்ல தான் இருப்போம். திங்ஸ் ரைட். அதுக்கு அர்த்தம் யோசிக்கணும்னு யோசிக்க கத்துக்கணும். ரியாக்ஷன்ல யோசிக்க கூடாது. எமோஷன்லயும் யோசிக்க கூடாது. யாராவது சொன்னாங்கன்னு அவங்க சொன்ன மாதிரியும் யோசிக்க கூடாது. உங்களுக்கு தேவையான தாட்ஸ ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஸ்பேஸ் குடுக்கணும். அப்போதான் நீங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம மைண்ட் ஒரு டூல். அத கிளீனா யூஸ் பண்ணினா, சக்சஸ் அண்ட் பீஸ் 2ம் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் மெசேஜ். உங்களுக்கு டிவிக்கு ரிமோட் இருக்குது. ஏசிக்கும் ரிமோட் இருக்குது. ஆனா உங்க மைண்டோட ரிமோட் உங்க கையில இருக்கா? இந்த புக்க படிச்சா தான் அது உங்க கையில வரும். கிளாரிட்டி, காம், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாம் ஒரு சூப்பர் பவர் இல்ல. இது எல்லாம் யோசிக்கிற ஒரு மனுஷனோட ரொட்டீன். ஸோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க மைண்ட் கிளியர் ஆனா உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா ஷார்ப் ஆகும். ஸோ இந்த புக் உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ சொல்லுங்க. மறக்காம நம்ம குக்கீஸ் புக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.